வணக்கம் மக்களே, வாசியில் வசி. நம்ம இன்னைக்கு இருக்கிற நவநாகரிகமான உலகத்தில் எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோன்னே தெரியாமல் பயணிச்சிட்ருக்கோம். அதாவது காலையில் எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகணுன்னு கடமை இருக்குது, செய்கிறோம், மற்ற கடமைகள் இருக்குது, அதையும் செஞ்சுட்டு சாயந்தரம் வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். கடைசியில் நம்மளை நோக்கம் என்ன அப்படின்னே நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. நாட்கள் இப்படியே ஒரு நாள் 2 நாள்னு நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. இது மாதிரி போகிறதுல நம்ம உடல் நலத்துக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம்? நம்ம உடல் நலத்தை சரியான முறையில் பேணி காக்கிறோமா? நல்ல உடற்பயிற்சி இல்லை யோக பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோமா? இல்லை. இப்போது நம்ம உடலை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, நிறைய வழிமுறைகள் நம்மளோட முன்னோர்கள், சித்தர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றி முறையாக பயிற்சி செஞ்சுட்டு வந்தால் நம்ம இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம உடலை பேணி காத்து மேல்நிலை அடைய முடியும். இப்போ நம்ம முறையாக பயிற்சி செய்யணும் அப்படின்னா நமக்கான தக்க ஆசான் அவர்களை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? மொபைலில் நிறையா ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, இல்லை வேறு எங்கேயாவது நிறையா கிளாஸஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு குண்டலி யோகம், கிரியா யோகம், ராஜயோகம் அப்படின்னு நிறையா பக்கம் நம்ம சேர்றோம். தப்பு சொல்லலை, ஏன்னா நிறையா கலைகள் இருக்குது, எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற வாசி யோகத்தில் ஒரு பகுதி சரக்கலை, அதாவது இல்லற நடத்துறதுக்கு தேவையான மூச்சு பயிற்சியை சொல்லித்தரோம். இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவங்க சொல்லி கொடுத்தது ஒரு படி இருந்திருக்கும், அதை கடைப்பிடித்திருப்பீங்க. நாங்கள் சொல்லி கொடுக்குறதையும் நீங்கள் கடைப்பிடிச்சு செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா குருமார்கள் பல உண்டு. அவங்க ஒவ்வொரு குருமார்களுக்கு ஒவ்வொரு மாதிரி, அதாவது பல பயிற்சி கொடுத்து அவங்கவுங்க அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சிகள் இருக்கும். சரிங்களா? அப்போது இதில் நம்ம குருவாகிய ஆசான் ஓம் சிங் வாயுஜி அவர்கள் நமக்கு அருளிய கலை தான் இந்த வாசி யோகத்தில் ஒரு பகுதி இல்லற நடத்துறதுக்கான மூச்சு பயிற்சி. இந்த பயிற்சியை நாங்கள் பெண்களுக்கு சொல்லித்தரக்கு இப்போது கொண்டு வந்திருக்கோம். பெண்களே வகுப்புகள் எடுக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ பெண்கள் நிறைய இடங்களில் போக முடியாமல் இருக்குது, இல்லை தவறான இடங்களில் போய் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பெண்களே வகுப்புகள் எடுக்க ஆசான் அவர்கள் எனக்கு சுகன்யாவாகிய எனக்கு தீட்சை கொடுத்துருக்காங்க. நான் இந்த சரக்கலையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது போக நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். நான் ஃபிசியோதெரப்பி, வர்மக்கலை, உடற்பயிற்சி இது எல்லாமே பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் பெண்கள் சேர்ந்து பலன் பெறலாம். இப்போது நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய பக்கம் போகிறோம் வரோம், ஆனால் நம்ம உடம்புல நம்மளுக்காக இயங்கிட்டுருக்கிற ஒன்று நம்ம மூச்சு. அந்த மூச்சு இல்லைன்னா அடுத்த செகண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போது அந்த மூச்சுலேயே தான் நம்ம வாழ்க்கையில் மேல்நிலை அடைகிறதுக்கான எல்லா சூட்சமங்களும் இருக்குது. நம்ம குரு நம்மளுக்கான சிறப்பு பயிற்சிகள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்கள் வெளியே போயிட்டு வரோம், நம்மளுக்கு பாதுகாப்பு தேவை, அதுக்கான பெண்கள் பாதுகாப்பு, நம்ம எப்படி சிறப்பாக வாழ்க்கையில் மேல்நிலை அடையணும், இல்லற நடத்தணும், இன்னும் நிறைய சூட்சமங்கள் இந்த கலையில் நிறையா இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிறையா பக்கம் போய் எல்லா கலைகளும் செய்கிறீங்க, இந்த கலையும் செஞ்சு பாருங்கள். உங்கள் அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ பெண்கள் உடல் நலத்தை கவனிச்சுக்கணும் அப்படின்னா நிறையா கடைகளில் விற்கிற க்ரீமோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை தான் வாங்கி போட்டு இது பண்ணுறாங்க. நம்ம உடலளவில் தூய்மையாக இருந்தால் போதுமா? அதாவது க்ரீம் போட்டு வெள்ளையானால் அது எவ்வளோ நாள் நிலைக்கும்? கொஞ்ச நாள் தான். இதுவே நீங்கள் யோகா நிலையில் தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சு உங்கள் உடலையும் சரி மனசையும் தூய்மைப்படுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே பயன்படுத்தாமையே தங்கம் போல் மின்னும். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் சேரணும் அப்படின்னா நாம் ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம், நேர்லேயும் வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் சேர்ந்து பயன்பெற விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சேர்ந்து பயன்பெறலாம். ஃபிசியோதெரப்பி, வர்மா, உடற்பயிற்சி, வாசியோகம் இது அனைத்துமே பெண்களுக்கு பிரத்யேகமாக சொல்லி தந்துட்டுருக்கோம். நன்றி. வாசியில் வசி.